வணக்கம் மக்களே! நாங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இருக்க முருடேஸ்வர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ, அந்த கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நாங்க எப்படி போனோம், எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, 3 பக்கம் உங்களுக்கு கடலாலும், ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் ஆனதுங்க. சூப்பரா இருக்கும் கோயில பார்க்கறதுக்கு. நாங்க பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 520 கிலோமீட்டர் வந்தது. நாங்க பார்த்தீங்கன்னா, கார்ல தான் போயிருந்தோம். போற வழியிலே பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர்ல தண்ணி இல்லாம புகையெல்லாம் வந்துருச்சு. ஸோ, அத வேற வீடியோல பார்க்கலாம். மறக்காம ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திட்டு போயிருங்க. ஸோ, நாங்க பொறுத்தவரைக்கும் போற வழி எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அருமையான பிளேஸஸ் போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன் நெறைய இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் நாங்க ஹில் ஸ்டேஷன் மேலேயே தான் போனோம். போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகான வியூஸ் பார்க்கலாம். எதுக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயும் ரூட் எடுத்து போகவே தேவையில்ல. போற வழி எல்லாமே இந்த மாரி ஹில் ஸ்டேஷனு, அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருமையான வியூஸ் இருக்கும். போற வழியில அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸுமே இருந்துச்சுங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அதுவுமே போகிற வழியில தான் இருந்துச்சு. ரூ. 50 டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ, அந்த ஃபால்ஸ்லேயுமே போய் நல்லா குளித்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, போற வழியில ஒரு பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. ரூ. 20 டிக்கெட்டு. அதில போய் பார்த்தீங்கன்னா, வியூலாம் சூப்பரா இருக்கும். ஃபோன பத்திரமா புடிச்சுக்கங்க. ஸோ, கீழ விழுந்ததுனா எடுக்கவே முடியாதுங்க. இந்த வியூவுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். போற வழியெல்லாம் அருமையா இருக்கும். ஒரு ஃபேமிலி போறதுக்கு சூப்பரான இடங்க. ஸோ, நீங்க கூகுள் மேப் போட்டாலே உங்கள கூட்டிட்டு போய் விட்டுரும். ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா, கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாரி வரும். ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மங்களூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்குங்க. சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு சென்னை டூ மங்களூர் ட்ரெயின் இருக்கு. ஸோ, அங்கேருந்து நீங்க பஸ் மாறிக்கிறலாம். கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜகோபுரம் தாங்க. 209 அடி ராஜகோபுரம். 20 ஃப்ளோர் இருக்குது. ஸோ, இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஃப்ட் வசதி கூட இருக்குது. நீங்கள் ரூ. 20 டிக்கெட் எடுத்தீங்கன்னா, மேலே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. ஸோ, அது கூட பார்க்கலாங்க. ராஜகோபுரம் கீழேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கழுத்து வழியே எடுத்துக்கிற மிக பிரம்மாண்ட ராஜகோபுரம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் நவம்பர் மாதம் போனோம். ஸோ, நீங்கள் போகும்போது அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நைட்டு லைட்டிங் போடுவாங்க. அந்த லைட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ, ஒருவேளை இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு 7 மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வாங்க. அந்த லைட்டு போட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலை, எல்லாமே பாருங்கள். ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா, கோயிலோட இன்சைடு மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுங்க. ராமாயண காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போட்டாலே கிடைக்கும். ஸோ, முருடேஸ்வர் வரலாறு போட்டிங்கனாலே கிடைக்குங்க. கோவா போகிறவங்க மறக்காமல் போங்க. ஏன்னா இந்த கோயிலேருந்து கோவா பார்த்தீங்கன்னா, ஒரு 110 கிலோமீட்டர் தான். கோவாவுக்கு ரொம்ப பக்கம். கர்நாடகா போகிறவங்க இந்த கோயிலுக்கு போங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கோயிலோட வியூ தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு தரமான, ஸோ ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கும் சூப்பரான இடங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணி கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பீச்சும் இருக்குது. நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கும் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ, கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த சிவனை பார்க்க முடியும். இந்த சிவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 123 அடி சிவனுங்க. இது பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. ஸோ, நீங்கள் உள்ளே போயிட்டு கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா, இதுக்கு போகிறதுக்கு ரூட் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா கோயில் பின்னாடியே தான் இந்த சிவன். இது பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்ட சிவனுங்க. இது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே 3வது ஹைட்டான சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. 123 அடி மிகப்பெரிய சிவனுங்க. ஸோ, இந்த சிவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படி நீ பின்னாடியே போனால் பார்க்கலாம். அந்த சிவன் சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா, சிவனோட கோயிலுமே மேலே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குகை இருக்குங்க. இந்த கோயில் எப்படி வந்தது அப்படிங்கிற கதைகள் சொல்கிற மாதிரி சிலைகள் இங்கே இருக்குது. ஸோ, அதுக்கு ₹10 டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்தால் நீங்கள் அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா அதையுமே பார்க்கலாங்க. நல்ல வியூ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தோடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட நந்தி சிலை இருக்கும். அந்த மேலே வியூ தான் உங்களுக்கு. மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு இருக்கும். மேலே போனீங்கன்னா அந்த வியூஸ் அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே கடலோரத்தில் சுற்றிட்டு வரலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எல்லாம் போயிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் மறையிற நேரத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ, ஈவினிங் போனால் நல்லாவே இருக்கும். அந்த சன்லைட் மறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பீச்லேயும் குளிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டிங் போடுவாங்க அந்த கோபுரத்தில், அதையுமே பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் தான். நீங்கள் போய் பாருங்கள். கர்நாடகாவில் இருக்குது. ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 520 கிலோமீட்டர் வரும். ஸோ, ஒசூர்லேருந்து உங்களுக்கு கிடையாது. ஆனால் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையிலேருந்து மங்களூருக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ, அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் மாதிரி போய்க்கலாம். இதுதான் அந்த சிலைங்க. 123 அடி பிரம்மாண்ட சிலை. அந்த வியூ பாருங்கள். கரெக்டாக நாங்கள் போகும்போது சன்செட்டு, அந்த வியூவுமே சூப்பராக இருந்ததுங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான இடம்னு சொல்லணும். கோயிலுமே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. போய் பாருங்கள்.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச்சுங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு அங்கே போய் பீச்சில் விளையாடுறாங்க. கடலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி கூட அந்த ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்குது. அதில் நடந்து நீங்கள் கடலுக்குள்ளே பாதி கூட போகலாம். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப உள்வாங்கி இருந்தது. அதே மாதிரி அப்படி இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாலா மீன்லாம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்தோம். ஸோ எல்லாமே இருக்குங்க இந்த கோயிலில். உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே இருக்குது. நீங்கள் சாமி கும்பலாம் எல்லாமே இருக்கும். அருமையான இடம். என்ன தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் லாங்கு, ஆல்மோஸ்ட் கோவா தூரம் தான். ஸோ நீங்கள் கோவா போகிறவங்க கண்டிப்பாக போகலாம். வரலாற்று சிறப்புமிக்க இடம். வீடியோக்கு நடுவில் ஒரு ஃபால்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ பங்காரா குசுமா ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. 50 ரூபா டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் எந்த ரூமும் இருக்காது. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால்ஸ் தான். கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். 50 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கர்நாடகாவில் முருடேஸ்வர் வந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. நல்ல ஃபால்ஸு. சவுண்டு கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. ஸோ சவுண்ட் இல்லாமல் நல்லாவே கேட்குது. விஜய் தான் வந்து எங்களை வழி நடத்தி கூட்டி போயிட்டுருக்காரு. ஆமாம், சவுண்டு கேட்குதா பாருங்கள். செம்ம சவுண்டு கேட்குது. கீழே தண்ணி ஓடுது பாருங்கள். ஆமாம், நல்லாயிருக்கு. 1 கிலோமீட்டர் சொன்னாங்க. மேபி 1 கிலோமீட்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பிளேஸுக்காண்டி எவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ். செம்மைங்க, அருமையான ஃபால்ஸ். அப்படி குளிக்க வைக்கிறீங்களா? இது என்னடா பார்த்தேன். ஹலோ